Good morning, girls. Exercise 6.2, second sum. If P of R comma C is the midpoint of the line segment between the axes, then show that x by R plus y by C equal to 2. If P of R comma C is the midpoint of line segment, அப்போ எனக்கு அந்த லைன் செக்மெண்ட்டில் ஒரு மிட்பாயிண்ட்டோட வேல்யூ P அதோட பாயிண்ட் எனக்கு R comma C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட் எக்ஸ் பை ஆர் ப்ளஸ் ஒய் பை சி ஈக்குவல் டு 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ சின்ஸ் A and B are the points and the axis, its coordinate are A of x comma 0 and B of 0 comma y. நம்மளுக்கு தெரியும் இது x axis y axisல ஏதோ சம் டிஸ்டன்ஸில் சம் யூனிட்டில் நான் பிங்கிற பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு ஆர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது எக்ஸ் கமா 0 ஏன்னா எக்ஸ் ஆக்சஸில் எனக்கு இருக்கிறதுனால எக்ஸ் கமா 0 தென் ஒய் ஆக்சஸில் இருக்கிறதுனால 0 கமா ஒய் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ பி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் செக்மெண்ட். அப்போ இந்த ரெண்டு பாயிண்டில் நான் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சேன் அப்படின்னா பி இஸ் தி மிட் பாயிண்ட். ஸோ பி ஆஃப் ஆர் கமா சி நான் மிட் பாயிண்டில் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ வாட்ஸ் த ஃபார்முலா ஆஃப் மிட் பாயிண்ட்? ஸோ x1 + x2 by 2 தென் y1 + y2 by 2. அப்போ எனக்கு ஆர் கமா சி எனக்கு தெரியணும், பிங்கிற பாயிண்ட் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஆர் கமா சி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பி அப்படிங்கிற ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ணி செய்கிறேன். ஓகேவா? ஸோ ஆர் கமா சி ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 கமா ஒய் பை 2ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ நான் இதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 தென் சி ஈக்குவல் டு ஒய் பை 2 தென் எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2r அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2c. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2r அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2c. தென் தி பாயிண்ட் A and B are 2r, 0 and 0, 2c. So which is x1 and y1, x2 and y2. எனக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் AP is y minus 0 by 2c by minus 0 equal to x minus 2r by 0 minus 2r. ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் அண்ட் ஒய், x1 y1 தென் x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ y by 2c equal to x minus 2r by minus 2r. ஓகேவா? ஸோ the 2 cancel, then y by c equal to x minus 2r by minus r. ஓகேவா? ஸோ cross product பண்ணிட்டோன்னா minus r y equal to c into x, cx minus 2rc. ஸோ cx plus ry equal to 2rc. ஓகேவா? அப்போது எனக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன செய்யலாம், இந்த ஆர்சியால் நான் எல்லாத்தையும் நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 மட்டும் கிடைக்கும் இல்லையா? ஸோ டிவைடிங் பை ஆர்சி தென் வி கெட் சிஎக்ஸ் பை ஆர்சி ப்ளஸ் ஆர்ஒய் பை ஆர்சி ஈக்குவல் டு 2rc by rc. So RC cancel, here R cancel, then CC cancel. So x by r plus y by c, here R is cancel. Okay va? So y by c equal to 2. So இதுதான் proof பண்ண சொல்லிருக்காங்க. So hence proved. Okay. Next third sum. Find the equation of the line passing through the point 1,5 and also divides the coordinate axis in the ratio 3:10. ஓகேவா? இங்கே எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தான், அந்த ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 1,5. ஸோ 1,5ங்கிற பாயிண்ட்டு அந்த ஒரு லைனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிவைட்ஸ் தி கோஆர்டினேட் ஆக்சிஸ் அட் தி ரேஷியோ 3:10. எனக்கு ரேஷியோ ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஃபார்மேட்டில் இதை எனக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ we have to take some constant with 3. ஓகேவா? 3 and 10. ஸோ அந்த 3 and 10 அந்த ரேஷியோஸை ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ let the equation of the required line be x by a plus y by b equal to 1. ஓகேவா? எனக்கு 1 பாயிண்ட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வாட்ஸ் த ஈக்குவேஷன், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட், ஸோ லெட் இட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஏ அண்ட் ஒய் ஆக்சிஸ் அட் பி.
சரியா? இங்கே எனக்கு பாயிண்டில் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் திஸ் இஸ் தி ஆரிஜின். தென் இந்த பாயிண்ட் வந்து நான் ஏங்கிற பாயிண்ட்டுனும் ஒய் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் 3:10 இந்த ரேஷியோஸை 3:10 அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ 3:10 அந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ பிங்கிற பாயிண்ட்டு எனக்கு எங்கேயோ இருக்குது, இந்த லைனில் தான் எனக்கு எங்கேயோ இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட்டை நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஓஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏ அப்படின்னா A,0ன்னு எடுப்போம். ஓபி ஈக்குவல் டு ஸ்மால் பி அப்படின்னா 0,Bன்னு எடுப்போம் இந்த பாயிண்ட்டை. ஓகேவா? அந்த பிங்கிற பாயிண்ட் ஹியர் தி ஏங்கிற பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஏபி இந்த ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 3:10. then the equation of the line can be taken as எப்படி எடுக்கிறோம் பாருங்கள், x by இந்த a and bக்கு பதிலாக 3 and 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பட் இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அதனால் 3k and 10k அப்படின்னு சொல்லிட்டு சம் வேரியபிள் கான்ஸ்டன்ட் டேர்மாக நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ரெக்யர்டு ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே எனக்கு கேங்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூஸை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடச்சிடும். ஓகேவா? அப்போ நான் அது எப்படி கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லைனில் 1.5 1,5ங்கிற பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் பாசஸ் த்ரூ 1,5. ஸோ ஹியர் தி எக்ஸு அண்ட் ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸு அண்ட் ஒய், இந்த xyக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/3k + 5/10k = 1. ஓகேவா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு கீழே இது 5. ஸோ 1 and 2. ஸோ 1/3k + 1/2k = 1, which implies 2 + 3/ck. We have to take the LCM 6k. Then 2 + 3 = 2 + 3/6k = 1. So 5/6k = 1. Then k = 5/6. ஓகேவா? ஸோ கேயோட வேல்யூ நான் 5/6 நான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ x/3 இன்ட்டு கேயோட வேல்யூ 5/6 ப்ளஸ் y/10 இன்ட்டு கேயோட வேல்யூ 5/6. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு 2x, அதாவது 5/2ன்னு இருக்கும். இது எனக்கு ரெசிப்ரோக்கில் அங்கே மேலே போகும்போது 2x/5ன்னு ஆகும். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது, 5/3ன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே 5. ஸோ 5 × 5 25/3ன்னு இருக்கும். ஸோ அந்த 3 எனக்கு மேலே போயிடுமா? ஸோ 3y/25. ஸோ 2x/5 ப்ளஸ் 3y/25 = 1. தென் 10x. சரியா? இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10x + 3y = 25. ஸோ திஸ் இஸ் தி ரெக்யர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? Next, fourth sum. If P is length of perpendicular from the origin to the line whose intercepts on the line on the x-axis axis are A and B, then show that 1/p² = 1/a² plus 1/b². ஓகேவா? ஓ பிங்கிற லென்த் இருக்குது perpendicular from the origin to the line whose intercepts on the axis are A and B. ஸோ எனக்கு அந்த ஆக்சஸை வந்து எனக்கு A and B அப்படிங்கிற இதில் எனக்கு போய் இன்டர்செப்ட் பண்ணுது. சரியா? இந்த இதில் ஸோ பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். வேறு எந்த ஈக்குவேஷனுமே எனக்கு கொடுக்கல. சரியா? அப்போ அந்த இன்டர்செப்ட் ஃபார்ம், what is the equation of the intercept form? The equation of the line intercept form is x/a plus y/b = 1. ஓகேவா? அப்போது எனக்கு இதில் வேறு பாயிண்ட் எதுவுமே கொடுக்காதனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இந்த சைடே நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? சேம் ஈக்குவேஷனாக நான் வச்சுக்கிறேன். ஸோ x/a plus y/b minus 1 = 0. ஸோ which is equation number 1. ஓகேவா? ஸோ ஹியர் தி P is the length of perpendicular from origin to the line. அப்படி தானே? அப்போது நான் எனக்கு P அப்படிங்கிறத நான் என்ன இருக்கிறேன், length of perpendicular from origin 0,0 to line. அந்த லைன் தான் எனக்கு என்னது, இந்த ரெக்யர்ட் லைன் நம்ம எழுதியிருக்கோம்ல, ஈக்குவேஷன் நம்பர் 1. அது
சரி, அப்போ அந்த ஆரிஜின் வந்து 0,0லேருந்து இந்த லைன் வழியாக போகுது அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் அதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்னது? மாலஸ் ax1 + by1 + c பை √a² + b². ஓகேவா? அப்போது இங்கே எனக்கு ax1 இந்த லைனில் எனக்கு இருக்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ a, b அண்ட் c கான்ஸ்டன்ட் டேர்ம் எனக்கு cன்னு ஆகும். சரியா? அப்போ ax1 + by1 + c. ஸோ 0 + 0 + -1 டிவைடட் பை √a² + b². ஓகேவா? ஸோ 1/a. இங்கே a² என்னது? 1/a² + 1/b². ஓகேவா? இது எனக்கு மாடலஸ்குள்ளே இருக்கிறதுனால நான் -1னாலும் நான் மாடலஸ்லேருந்து வெளியில் எடுக்கும்போது +1ஆகவே எடுத்துக்கலாம். ஸோ 1/√1/a² + 1/b². சரியா? இது என்ன நான் எடுத்திருக்கேன்? பிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரியா? அப்போது p = 1/√ something. ஸோ எனக்கு அப்போது 1ஓட வேல்யூ எனக்கு என்னது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போது இங்கே எனக்கு பின்னு இருக்குது அப்படி தானே? ஸோ க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா p × √1/a² + 1/b² = 1. எனக்கு இந்த ரூட் போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம்? ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், தென் we get p² × 1/a² + 1/b² = 1. சரியா? அப்போ இந்த p² நம்ம அந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஏன்னா எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எனக்கு வரணும். அதுவும் இல்லாமல் என்ன எனக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி நான் கொண்டு வரணும். ஸோ 1/p² எனக்கு ஆகணும். அப்போது 1/a² + 1/b² = 1/p². ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகே.